அண்மைச் செய்தி. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உதவியாளரிடம் அர்ச்சகர்கள் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. விஐபி தரிசனத்தில் செல்ல அமைச்சர் ரமேஷின் உதவியாளரிடம் அர்ச்சகர்கள் ரூபாய் 1500 லஞ்சம் கேட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் உதவியாளரிடம் அர்ச்சகர்கள் லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். விவரங்களை பதிவு செய்யலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கோவிலில் அமைச்சர் ரமேஷ் இன்று ஆய்வு சென்றிருக்கிறார். மாஸ்க் அணிந்து கொண்டு அவர் இந்த கோவிலில் ஆய்வு செய்த போது அங்கு லஞ்சம் வாங்குவதாக, அதாவது விஐபி தரிசனத்திற்கு லஞ்சம் வாங்குவதாக சிலர் அவரிடம் புகார் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் தன்னுடைய உதவியாளரை அனுப்பி இது தொடர்பாக சோதனை செய்திருக்கிறார். லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்ததை அடுத்து ஆய்வுக்கு சென்ற அமைச்சர் கோவில் ஊழியர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று புகார் வந்திருக்கிறது. இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக தன்னுடைய ஊழியரை அனுப்பி சோதனை செய்திருக்கிறார். அப்போது மாஸ்க் அணிந்து ஒரு நபருக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரை ஊழியர்களும் அர்ச்சகர்களும் லஞ்சமாகி அதனை தாங்கள் பிரித்துக் கொள்வதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தன்னுடைய, அதாவது அமைச்சரின் உதவியாளரிடம் 1500 ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார்கள். இதனை அமைச்சரின் உதவியாளர் அமைச்சரிடம் தெரிவித்ததை அடுத்து இங்கு லஞ்சம் வாங்குவது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக தன் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு திருச்செந்தூர் கோவில் சொத்து விவரங்கள் மற்ற ஆவணங்கள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் உரிய ஆய்வுக்கு பிறகு புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.